ஈஸியான கான்செப்ட் அவங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா பிடிஐ பற்றி ஒரு சின்ன ரீட்டாக போட்டு அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி மைண்ட் தான் ஃபீஸ் கண்டக்ட் பண்ணுறோம். வந்து பிடிஐ பற்றி அவங்க எதிர்பார்க்கலாம். பிடியோட ஆர்டர் கிளியராக இருந்தால் அதோட கீவோர்ட் டைப் வந்து எம்பைடு மைனஸ் வந்து எம்பைடு வரை இருக்கும். அதோட லீஃபோட டைப் வந்து எம்பைடு எம்ஐஎன் வரை இருக்கும். இப்போ வீட்டிங் இப்போ வந்து நம்ம இதை இன்செர்ட் பண்ணுறோம். லீஃபோட போய் பார்க்குறோம். ஆர்டர் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா இன்செர்ட் பண்ணுறோம். ஆர்டர் மேட்ச் ஆகணும்னா இன்செர்ட் பண்ணிட்டு ஸ்பிட் பண்ண மேலே புஷ் பண்ணி டேரக்டோட ஆஃப் பண்ணுவோம். இதே நம்ம டெலிஷன் பற்றி ஸ்பீக்காக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 4 கேஸ் டெலிஷன் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம டெலிட் பண்ண வேண்டிய கீ வந்து லீஃப் நோட் இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணி அதோட நம்பர் ஆஃப் கீஸ் வயலேட் ஆகுதுன்னா ஜஸ்ட் டெலிட் பண்ண போதும். கேஸ் 2 வந்து நம்ம டெலிட் பண்ண வேண்டிய கீ வந்து நான் லீஃப் நோட் இருந்துச்சுன்னா அதோட சிப்ளிங்ஸ் கம்பேர் பண்ணலாம். எது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை தூக்கி டெஸ்ட் பண்ணலாம். கேஸ் 3 வந்து நம்ம டெலிட் பண்ண வேண்டிய கீ வந்து லீஃப்ல இருக்கு. அதோட வயலேட் ஆகி சிப்ளிங்ல எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சிப்ளிங்ல இருக்க கீயை பேரண்ட்டை போட்டு பேரண்ட்டை கிளியர் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் கேஸ் வந்து இப்போ நம்ம டெலிட் பண்ண இதுலேயும் வந்து கம்மியாக இருந்து அதுலேயும் கம்மியாக இருந்துச்சுன்னா மூணு வச்சுருக்கீங்க. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒரு பிடி பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். இப்போ ஆக்டிவிட்டி எப்படி காண்பிக்கும் அப்படின்னா பாய்ஸ் வந்து ஒரு டீம், கேர்ள்ஸ் வந்து ஒரு டீம் கூப்பிடுறோம். அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க ரெண்டு ஸ்லிப்பு கொடுத்து ஈச் டீமுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருவோம். அதில் வந்து இன்சர்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அதை கரெக்டாக இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி 10 பேருக்கு நம்பர்ஸ் கொடுக்குறோம். அதை கரெக்டாக இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கு அவங்க லெவலாக போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேர்டு கரெக்டாக இருக்கும். இந்த வேர்டு எங்கே ஃபஸ்ட் சொல்கிறாங்கன்னா அவங்க புரியுதான் கேட்டுக்கலாம். புரியுதான் கேட்டுக்கலாம். ஆக்டிவிட்டி தான் புரியுதாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டி ஹரிஷ் அடுத்து 19 வந்து இதுக்கு 19 சொல்லு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு 90 அப்புறம் 48 இங்கே வரும். நம்ம அப்போ வந்து இப்படி வந்து 76 இங்கே வரும். 40 கரெக்டாக இங்கே வந்துருச்சு. 17 அடுத்து அது முடிஞ்சா அடுத்து 19னா இதுக்கு லெஃப்டில் வருமா? அப்போ அது வந்து புரியுங்களா? இது 19 இங்கே வரும். இப்போ இது வந்து புரியும்.
எல்லார்கிட்டையும் பேசணும்.